அருணின் அதிசய பயணம். நீங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிராமத்தின் விளிம்பில் இருந்த அருண் ஒரு மின்னல் தாக்கிய கல்லை கண்டான். அதில் பழமையான சின்னங்கள் இருந்தன. அவன் அதை தொட்டவுடன் கல் வெளிச்சமிட்டு ஒரு மாய வரைபடம் அவன் கையில் தோன்றியது. வரைபடம் காட்டிய பாதையை பின்தொடர்ந்து அவன் காடின் நடுவில் ஒரு குகை கதவை கண்டான். பாம்பு சிலைகள், மர்ம எழுத்துக்கள் அனைத்தும் உயிருடன் இயங்கும் போல் தெரிந்தது. அருணின் முன் ஒரு பெரிய மாய நாகம் தோன்றியது. துணிவு இருந்தால் தான் செல்ல முடியும். அவன் அச்சமின்றி நாகத்தின் கண்களை நேராக பார்த்தான். உடனே நாகம் சிரித்து அவனுக்கு ஒரு தங்க மூலிகை அளித்தது. ஒவ்வொரு அடியிலும் நீர் மினுமினுக்கிறது. அங்கிருந்து அவன் மாயக் கோட்டைக்குச் செல்லும் பாலம் திறக்கிறது. கோட்டையின் உள்ளே ஒரு கல் சிங்கம் இருந்தது. அதன் நெஞ்சில் அருணின் மாய வரைபடத்தை வைத்தவுடன் சிங்கம் உயிர்த்தெழுந்து அவனை மாயக்காவலன் என பட்டம் அளித்தது. உண்மையான சாகச வீரனாக பெயர் பெற்றான்.